பூக்களால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு கன்னிராசி நேர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படி இருக்க போகுது கார்த்திகை மாதம் என்று பார்த்தோமே ஆனால் என்னத்த சொல்ல, நீங்களும் போன மாசம் சொன்னீங்க, நானும் நம்பினேன். யாருக்கு போகும்போது பார்த்து கீழே இறக்கி விட்டுருச்சு. என்ன பண்றது தெரியல அப்படின்னா இந்த தடவை எப்படி இருக்க போகுதுன்னா, சரி உண்மையை சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க, என்ன டென்ஷன் ஆகக்கூடாது. கால் வைக்கிற இடம்லாம் கொஞ்சம் கண்ணி விடியா இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி ராசிநாதன் வேற வக்ரமா இருந்திருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதியோ சொல்ல சொல்ல கேட்காம போய் செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. செவ்வாயாவது ஆட்சி பலம் வாங்கியிருந்தாரு, 3ஆம் வீட்டுல முயற்சியாவது பழிக்குன்னு பார்த்தா நோன்னு போய் 4ஆம் வீட்டுல குரு வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. குருவா சரி பார்வை கொடுப்பாருன்னா வக்ரம் ஆயிருக்காரு. சரி இப்படி எல்லாம் நான் பேசினா உங்களுக்கு புரியாதுதான். உங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரியாமையா? கன்னிராசிக்காரங்களுக்கு 2040 என்ன நடக்கும் இப்ப சொல்லக்கூடிய ஆளுமை இருக்கவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அவங்களுக்கு புரியும். அதனால நான் வந்து ரொம்ப விவரமா சொல்லாம கரெக்டா என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் சொல்ல வேணாமா, நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த மாசத்தை ஓட்டிட்டு கமெண்ட் எல்லாம் தப்பா போடாம விட்டுருவீங்களா? ஓகேவா? டீல். கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கொஞ்சம் புதன் வந்து 1 பத்தாது 2 பத்தாது 3ன்ற மாதிரி கொஞ்சம் ரிங்கர் ரோசஸ் ஆட போறாரு. முதல்ல என் வீடு, அப்புறம் என் ஃப்ரெண்டு வீடு, அப்புறம் என்னோட எனிமி வீடு, திரும்ப வந்து இன்னொரு எனிமி வீடு அப்படின்ற மாதிரி 4 வீட்டுக்கும் டிராவல் பண்ண போறாரு. அந்த 4 வீட்டுக்கும் போகக்கூடிய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா கொஞ்சம் வக்ரகதியிலேயே போறாருன்ற போது எனக்கு மட்டும்தான் இப்படியா? நான் என்னையா பாவம் பண்ணேன்? நல்லா தானே இருந்தேன். நேத்து வரைக்கும் ஒரு வேலையில இருந்தேன். எல்லா அஸ்ட்ராலஜரும் சொன்னாங்க இந்த தடவை 2026 ட்ரீசர்லாம் நீங்க பாப்பீங்க. நீங்க கூட சொன்னீங்க. மாசம் முடியல, அதுக்குள்ளே என்ன வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியாம உட்கார்ந்துருக்கேன். குடுக்குறேன்னு சொன்னவங்க கொடுக்க மாட்டேன்ட்டான். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இந்த குரு மேல போனா என்ன? இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கும் மனசுல. இதுதான் நடக்க போகுது. சோ கன்னிராசிக்காரர்கள் வேலையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கிறது. ஓகே. இது வரைக்கும் வந்து 11ஆம் இடத்துல கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு சும்மா அப்படியே இந்த நம்ம ஊர்லாம் பெய்யும் பாத்தீங்களா, வெயில் ரொம்ப அடிச்சு அந்த ஒரு நாளைக்கு மழை பெஞ்சு அப்படியே என்னமோ ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரிலாம் சென்னையை மாத்துவேன்னு சபதம் கட்டிட்டு வரும். ஆனா அடுத்த நாளே வேர்த்து தள்ளும். அந்த மாதிரி கொஞ்சோண்டு நல்லது பண்றேன்னு சொல்லி அதித்தாரமா வந்தாரு குரு. வந்துட்டும் அப்படியே ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அவரே வக்கரம் ஆயிட்டாரு. முடியலடா இந்த இடத்துல அப்படின்னு திரும்ப அப்படியே மேல போறாரு. இந்த அமைப்புல இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தோம்னா எகெயின் 10ஆம் இடத்தில் வக்ரகதியில் குரு போய் அமர போகிறார். 10ல குரு இருந்தா பதவி பறி போகுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, ரொம்ப கிளியரா சொல்றேன். உபஜயஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய மிதுன வீடு, கன்னி வீடு, தனுசு வீடு, மீன வீட்டுல குரு வந்து அமர்ந்தால், அது 10ஆம் அதிபதியாக வந்து அமர்ந்தால் கண்டிப்பாக பதவியை பறிக்க மாட்டார். பதவி உயர்வு தான் கொடுத்தே தீர்வார். அதுவும் கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லவே வேணாம். கண்டிப்பாக பதவி உயர்வு தான் கொடுக்க போறாரு. சோ பெருசா கவலைப்பட, வக்ரமா வர இருக்காரு. என்னதான் அவரே பதவியை பறிக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது. ஏன்னா அவரே ஒரு நிலைமையில இல்லாம என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காரு. கன்னிராசிக்காரங்களை படுத்துவோமா வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு மத்த பிளான்ட் எல்லாம் கை கொடுத்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஓட்டு அப்படி நிறைய கொடுத்து உங்களுக்கு வந்து வேலையில இருந்து நிப்பாட்ட மாட்டாங்க. பட் இது வக்ரகதி ஆறனால சில பேருக்கு உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒருவேளை கேது திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை சுக்கிர திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. ஏற்கனவே விட்ட வேலையை திரும்ப போய் தொடருவீங்க. இதெல்லாம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்ட்ல திரும்ப போய் உங்களை தூக்கி போடுவாங்க. இல்ல ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்த மாதிரியான ஒரு செயல்பாடு நீங்க செய்வீர்கள். இல்ல ஏற்கனவே பண்ண இடத்துக்கே திரும்ப போயிடலாமான்ற மாதிரி மனசு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற இடத்துல ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கும். முன்னாடி பண்ண வேலையே இப்ப பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா நம்மளா புதுசா எதுவும் எடுத்துக்க வேணாம்னு தோணும். ஆனா மிஸ்டர் சுக்ரன் சும்மா இருக்க மாட்டாரு. அவரோட 2ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்ற போது கண்டிப்பா பணத்திற்காக வேற வேலையை பார்க்க வைக்க வேண்டும் என்று உங்களை அப்படியே மனதை போட்டு ட்ரிகிள் பண்ணுவார். சோ இந்த தடவை கன்னிராசிக்காரங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வியாபார வல்லுநர்களாக மாற போயிருக்கு. நிறைய பேருக்கு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு 100 விழுக்காடு இருக்கு. தொடங்கக்கூடிய வாய்ப்புமே மிகச்சரியான முறையில் உங்களுக்கான லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கு. சோ சனியுமே வந்து ரொம்ப மோசமான அமைப்புல இல்லை. என்னதான் 7ஆம் இடத்துல வக்ரமா இருந்தனால கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணாலும் இப்ப நேரா அங்கிருந்து உங்களை தான் பாக்குறாருன்ற போது தொழில் விருத்தி கிடைக்கும். ஆனா என்ன, வீட்டுல யாராவது கொஞ்சம் வயசானவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட உடல்நிலையை பார்த்துக்கணும். இல்ல உங்களுடைய கணவருடைய உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே பார்ட்னர்ஷிப், வெகுஜன தொடர்பு. இப்ப எனக்கு நீங்க உங்களுக்கு நான்ற போது இந்த இடங்கள்ல ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரலாம். ஆனா புதனும் சனியும் ஒரே இனம் அப்படின்றனால ஒரே டீம் அவங்க எல்லாம், அதனால பெருசா ஒன்னும் நெகட்டிவ்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் சனி எல்லாம் வயதானவர் என்று குறிக்கக்கூடிய பிளானட்ல உங்க பெரியப்பாவோ உங்க சித்தப்பாவோ இல்ல உங்க வீட்டுல யாராவது வயதானவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மருத்துவ செலவிற்காக சில பொருளாதார முடக்கங்களை சந்திக்கலாம். கண்டக சனியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலத்தை இந்த ஒரு மாதம் உணர்வீர்கள். அப்ப என்ன அர்த்தம்? கண்டகனா உடனே வந்து உயிருக்கு ஆபத்தா? அப்படி இல்லை. இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய எல்லாமே பிரச்சனையா போகுது. அப்ப த்ரோட் ஆரம்பிச்சு கால் வரைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு பார்ட் பிரச்சனையா போகுது. இன்னும் உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரிலாம் தசாபதி வச்சுன்னா வாயால தான் பிரச்சனையே வரப்போகுது. அதனால அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது.
இந்த தடவை வந்து 2ஆம் வீட்டு அதிபதியும் போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்ற போது ஆட்சிலாம் இல்லாம கொஞ்சம் செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்துருக்காருன்ற போது வார்த்தையே வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆளுமையா வெளிப்படுத்துவீங்க. ரொம்ப கோவமா, ஆக்ரோஷமா வார்த்தை வந்து தேவையில்லாம ஏன் கோவம் வருதுன்னு தெரியாம கோவம் வரும். டென்ஷன் ஆவீங்க. யாரையாவது புடிச்சா அடிச்சு சாப்பிட மாட்டோமான்ற மாரி கோவம்லாம் வரும். இந்த தடவ கன்னிராசிக்காரர்களே கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட் தான் நீங்க. இந்த தடவ அப்படியே கொஞ்சம் காந்தாரா படம் மாரி ஆகப்போறீங்க. என்ன பண்றேன்னே தெரியல. ஏதோ பண்றேன் நானு. வா அப்படின்னு புது புது சத்தங்கள்லாம் வீட்ல வரும். தோசை கரண்டி, சப்பாத்தி கரண்டிலாம் பறக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. அதனால முன்கூட்டியே கன்னிராசிக்காரங்க இந்த வீடியோ பாக்குறீங்களோ இல்லையோ, கன்னிராசிக்காரங்க வீட்ல இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்து மனத்தெளிவு அடைந்து விட்டீர்களே ஆனால், அவங்கள பாவம் அவங்க எதுவும் பண்ணல. மேல இருக்கிற 9 பேர் தான் அவங்கள டார்ச்சர் பண்றாங்கன்ற உண்மைய புரிஞ்சுகிட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஓகே. சோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கிறிஸ்பா ஒரு 4 பலன் இந்த கார்த்திகை மாதம் சொல்ல வேண்டும் என்றால், கொஞ்சம் உத்தியோக வேலையில் கவனம் தேவை. கொஞ்சம் ஏதோ ஒரு நம்மளுக்கே தெரியாம உங்களுக்கு அது சாதாரணமா மீன்ஸ் மத்தவங்களுக்கு சாதாரணமா உங்களுக்கு என்னமோ அது பெரிய விஷயமா இருக்கும். சுய கௌரவத்திற்கு ஏதோ ஒரு பங்கம் வந்துருச்சோன்ற மாதிரி ஓடும். அடுத்த வேலைக்கு மாறலாம், அடுத்த இடத்துக்கு மாறலான்ற மாதிரியான நிகழ்வுகள் நடக்கலாம். ஏற்கனவே இருந்த வேலைக்குள்ளேயே திரும்ப போயிடலான்ற மாதிரியான தாட் ப்ராசஸ் வரலாம். அப்போ இருந்த இடத்தை விட்டு போலாமா, புதுசா ஒரு இடத்துக்கு போலாமான்ற மாதிரியான அந்த வேவரிங்லயே இந்த ஒரு மாதம் ஃபுல்லா, ஏன்னா புதன் ஒரு இடம் 2 இடம் 4 இடம் மாற போறாருன்ற போது மனசு போட்டு இங்க அங்க இங்க அங்கன்னு குழப்பி இந்த ஒரு மாதம் ஃபுல்லா உங்களை பக்குவப்படுத்த போகுது. ஏன்னா குழம்புல குட்டையில தானே மீன் பிடிக்க முடியும். அதனால கொஞ்சம் பக்குவப்பட்டு டிசம்பர் மாசம் 5 தேதி 6 தேதிக்கு அப்புறமா ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு உங்களுக்கு வரக்கூடிய வருடங்களுக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய வருடமா வேலையாக கண்டிப்பாக மலர காத்திருக்கிறது. ஓகே. நிறைய பேருக்கு பிசினஸ் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் மூலமா பணம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி திசை குரு திசை நடக்குதுன்ற பட்சத்துல பண இழப்புகள் கொஞ்சம் வரலாம். அது கொஞ்சம் என்ன சொல்றது, பினான்சியலா ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆவீங்க. ஆனா குடும்பத்திற்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற போது ஆல்மோஸ்ட் அங்க உட்காந்துமே உங்களுடைய 2ஆம் இடத்தை தான் பாக்குறன்ற போது குடும்பத்துக்கு வருமானம் வரும். குடும்பத்துல வந்து உங்க வீட்லயோ உங்க உங்க பிள்ளைங்களோ இல்ல உங்களோட வீட்டுக்காரரோ இல்ல உங்க வீட்டுக்காரமோ யாரோ ஒருத்தவங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு எல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. சோ கொஞ்சம் கவனமாக கடக்க வேண்டிய மாதமாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. நீங்க படிக்கிற கன்னிராசி குழந்தைங்களாக இருந்தா எப்படி சூப்பரா படிப்பீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கிற கன்னிராசி பிள்ளைங்களை இந்த ஒரு மாசம் விட்டுறலாம், வேண்டாம். ஏன்னா புதனே ஒரு மாதிரி இருக்காரு. நம்ம போயிட்டு வர அந்த பிள்ளைய போட்டு கேட்டு அது பாவம் என்ன பண்ணுவோம், அழுதுகிட்டே வந்துரும். அதனால அதை விட்டுறலாம். நீங்க காலேஜ் படிக்கிற கன்னிராசிக்காரங்களா இருந்தா சூப்பரா படிக்க போறீங்க. செம்மையான டைம் நிறைய பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண போறீங்க. நிறைய சில விஷயங்களை ஏஐ டூல் மூலமா சில விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணி காட்ட போறீங்க. நிறைய சாஃப்ட்வேர் கண்டுபிடிப்பீங்க. அதன் மூலமா உங்களுக்கான அங்கீகாரம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்க போது. நான் குரு போய் அந்த வீட்டுல தான் உட்கார்ந்து இருக்கிறன்ற தன்மையில் அதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரி படிக்கக்கூடிய கன்னிராசிக்கார குழந்தைகளுக்கு இருக்கிறது. ஓகே. நீங்க 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் சொன்ன மாதிரி வீட்டுல வந்து கொஞ்சம் அமைதியா தான் இருக்கணும். வெளியிலயும் போயிட்டு வந்து வீட்லயும் நம்ம தான் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. மாத்தலாம் முடியாது. இந்த தடவை யாரும்லாம் வந்து நம்மளுக்கு பல மாதிரி பாத்திரம் தேய்ச்சி தர மாட்டாங்க. நம்ம தான் தேய்க்கணும். ஸ்விக்கில ஆர்டர் பண்ணாலும் திட்டு வாங்கணும். அதனால கொஞ்சம் வந்து உணவுன்ற இடத்துல பிரச்சனை வரும். சமைக்கல திட்டு வாங்குவீங்க. அதனால கொஞ்சம் அதுல எல்லாம் கவனமா இருந்துக்கலுங்க. நிறைய நீங்களாவே ஒரு இடத்துல ஏதோ ஒரு கனவுல சஞ்சாரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னு நீங்களா கூப்பிட்டு வர மாதிரி வைப்பீங்க. இன்னும் ரொம்ப டீப்பா சொல்லணும்னா நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி இதுதான் உண்மை. ஆனா பொய் சொல்லாம மறக்காம சொல்லணும். சரியா? பிரபஞ்சம் பார்த்துட்டு இருக்கு. நிறைய கன்னிராசி பெண்கள் இந்த தடவை பாலை பொங்க விடுறது, டீயை பொங்க விடுறதுன்னு பொங்க விட்டு உட்காருவீங்க. ஏன்னா சந்திரனுடைய பொசிஷனும் நல்லா இல்லை. இதெல்லாம் நடக்கும். சுக்கரனுடைய அமைப்பே ஒரு மாதிரி இருக்கலாம். நிறைய பால் பொங்குறது, டீ பொங்குறது, கேஸ்ல ஏதாவது பிரச்சனை வருது, அடுப்பை துடைக்கிறது, புதுசா ஏதோ வாங்குறதுன்ற மாதிரி இந்த தடவை நான் தான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே எல்லா மாசமே சூப்பரா இருக்குமா, அப்புறம் நம்மளுக்கான அனுபவம் எப்போ கொடுக்கணும், இப்படி எல்லாம் இருக்கு வாழ்க்கைன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான ஒரு மாசம் தான் இந்த ஒரு மாசம். அதனால உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய மாதமாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களா இருந்தா இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் சூப்பரா இருக்கு. நிறைய பார்ட்னர்ஷிப் மூலமா உங்களுக்கு ஒரு பண வரவு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கு. நிறைய டிராவல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த வயது ஒருத்தவர்களுக்கு அந்த தசா புத்தி அந்த தசா நான் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு அவனுக்கு கேந்திரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் பார்க்கும்போது 40 to 60 கன்னிராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் மாறிடும். மூச்சு விடுறதுல பிரச்சனை இருந்ததெல்லாம் மாறி இனிமே வந்து பாத்தியா அப்படின்ற மாதிரி முதலோட வீட்டுக்கு எல்லாம் போகும்போது
அவ்வளவுதான், எனக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நான் இனிமே வந்து டயட்ல இருக்க போறேன், நான் இனிமே ஜிம்முக்கு ஜாயின் பண்ண போறேன், நான் இனிமே உடம்ப பாத்துக்க போறேன்ற மாதிரி திடீர் சபதம் எடுப்பீங்க. நியூ இயருக்கு 1 மாசம் இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்ல, நியூ இயர் ரெஃப்ரெஷ்னா இப்பயே நான் உடம்ப குறைக்கிறேன்ற மாதிரி வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்லாம் இந்த மாசம் கண்டிப்பா இந்த வயது ஒத்தவர்கள் கன்னிராசிக்காரங்க எடுப்பீங்க. ஏன்னா குரு தான் கொஞ்சம் அப்படியே கொழுக்கு முழுக்க இருக்கக்கூடிய பிளான்ட், அவர் ஒரு அக்கிரமம் இருக்காரு, கண்டிப்பா அந்த வேலையெல்லாம் பண்ணுவார். அப்ப அந்த இடத்துல உடல் ரீதியான கருமிகள் கழியணும்ன்றது விதி இருக்கும்போது இந்த வயது ஒத்தவர்களுக்கு போங்க. அப்படி நடக்கும், அப்படி இல்லாட்டி நீங்களாவே ஏதாவது ஒரு மாஸ்டர் கூட்டி இல்ல நெட்டை போட்டு ஒரு யோகா பண்றது, மெடிடேஷன் பண்றதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் மற்றவர்கள் நல்லாக இருப்பார்கள். ஓகே. 60 வயதை தாண்டிய கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. சனியோட பொசிஷன் கொஞ்சம் ஓகேவா இருக்கலாம். முட்டி சார்ந்த வலிகள் வரலாம், சில பேருக்கு நரம்பு இழுத்துக்கிறது, பாதத்துக்கிட்ட பெயின் வர்றது, அதே மாதிரி காஃப் மசில்ல ஒரு சின்ன ஸ்கின் அலர்ஜி வருது, பாதம் ரொம்ப நேரம் நிக்க முடியல, கால் வலிக்குது, என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, அன்கம்ஃபர்டா இருக்கு எனக்கு, என் உடம்ப தூக்கி என்னால நடக்கவே முடியலன்ற மாதிரியான சில சினாரியோ ஒரு முதல் 15-20 நாட்களுக்கு வரலாம். ஏன்னா 27 தேதியிலே சனி வக்கரம் ஆயிருவாருன்ற போது கொஞ்சம் நடக்கும். அதே மாதிரி நீங்க இந்த வயது ஒருத்தவர் கொஞ்சம் பைக்ல போறேன், புல்லட்ல போறேன்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் ஏதாவது பண்ணீங்கன்னா பார்த்து போங்க. பக்கத்துல இருக்கவங்க வந்து நீங்க சும்மா தான் போவீங்க, பக்கத்துல இருக்கவங்க வந்து உங்களுக்கு பைக்குக்கு நல்லா கோடு போட்டு விட்டு போயிடுவாங்க. அதனால இந்த வயது ஒத்தவர்கள் 55 வயதுல இருந்து 65 வயசு வரைக்கும் கன்னிராசிக்காரங்க ஏன் மொத்தமாவே பைக் எடுத்துட்டு வெளியில போறீங்க, கார் எடுத்துட்டு வெளியில போறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்து போக வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. தனம் ஒண்ணுமே இல்ல. தனம் பிள்ளையார் வழிபாடு தான் இந்த தடவை, வேற ஒரு வழியும் கிடையாது. விக்னங்களை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகர் வழிபாடு மட்டுமே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. ஓகே, நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக இந்த மந்திரத்தை மட்டும் தினம் கார்த்தால எந்திரிச்சு ஒரு 3 தடவையோ ஒரு 27 தடவையோ சொல்லிட்டு உங்க வீட்டுல இருந்து கிளம்புங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு சனியால் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் வராமல் ஓரளவுக்கு சுமூகமான வரக்கூடிய வருடத்திற்கான வாழ்வியல் தொடங்குவதற்கான வாய்ப்பை இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக தர காத்திருக்கிறது. ஓகே, கன்னிராசிக்காரங்க இந்த தடவை என்ன பாப்பீங்க? கண்டிப்பா கன்னிராசிக்காரங்க இந்த தடவை ஊஞ்சல் பாப்பீங்க. பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஊஞ்சல் பாக்குறது, ஊஞ்சல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறது, ஏதாவது ஒரு அம்பாள் ஊஞ்சல உட்கார்ந்து அந்த சேவை பண்ற மாதிரியான இதை பாக்குறது, திறந்தாலே ஏதாவது திடீர்னு எதிர்பார்க்காம ஒரு பார்க்குக்கு போய் நீங்களே அந்த ஊஞ்சல்ல உட்காந்துக்கிறது, இல்ல ஊஞ்சல்ல விளையாடுற மாதிரி குழந்தைகள் பாக்குறது, இதெல்லாம் பார்ப்பீர்கள். பாத்தீங்கன்னா ஊஞ்சல் எப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு வருது, இந்த ஒரு மாசம் அப்படிதான் இருக்க போகுது, அதனால நீங்களா மூடு ஸ்விங்குள்ள போய்க்காதீங்க, எல்லாமே சரியா தான் ஆக போகுது, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரபஞ்சம் இந்த சமிக்கை மூலமா தான் உங்களுக்கு காட்டுறது தயாராக இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய மாதமாக, காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக, கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.